கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது அங்கே பார்க்கின்ற வேளையிலே தேவனே நமக்கு வழி என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு அவர் வழியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதாக நாம் அங்கே அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பிரதான ஆசாரியன் இருப்பார் என்று சொன்னால், முதலாவது வெளிப்பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், இந்த இரண்டையும் கடந்து மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதையே இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவ்விதமாகத்தான் நமது தேவனும் கூட 2 வானங்களை கடந்து 3ஆம் வானமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் அங்கே வாசம் செய்கிறவராக காணப்படுகிறார், இல்லைங்களா? இவ்விதமாக நாம் அறிந்திருக்கிறபடினாலே, நானே வழியும் என்று சொன்னபடினாலே இயேசுவின் வழியை பின்பற்றி நடக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவ்வாறு அழைக்கப்படுகின்ற வேளையிலே 119ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தின் மேலே கொடுக்கப்பட்ட தலைப்பானது டாலத் என்று போடப்பட்டிருக்கிறது. டாலத் டாலத் என்பதன் பொருள் வாசல் என்பதாகும். அதிலும் ஆழ்ந்த கருத்தோடு அந்த பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் சரியான பொருள் பிரவேசிக்கும் வழி என்பதாக பொருள், இல்லையா? அவ்விதமாக அந்த பிரவேசிக்கும் வழி டாலத் என்பதாகும். அந்த ஆண்டவருக்குண்டான வழியிலே நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால் நாம் என்ன பண்ணணும்? அதே 119ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே மிக அருமையாக போடப்படுகிறது. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நாம் பொய் வழிகளை தெரிந்து கொள்ளக்கூடாது, நம்மை விட்டு விலக்கி விட வேண்டும் என்று 119ஆம் சங்கீதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, 29ஆம் வசனத்தில். சரி, பொய் வழியை விட்டு விலகி நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பொய் வழியை விட்டு விலகும்போது நாம் எந்த வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? 30ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, அழகாக சொல்லப்படுகிறது, தெளிவாக சொல்லப்படுகிறது. மெய் வழியை நாம் தெரிந்து கொண்டு அதில் பிரவேசிக்கும் போதுதான் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மெய் வழியை தெரிந்து அதன் வழியாக நாம் பிரவேசிக்கும் போதுதான் பிதாவின் மகிமையிலே நாம் காணப்படுவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 7:13 சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இயேசுவானவரும் அநேக பாடுகளுக்கு வழியாகத்தான் அந்த விசாலமான 3ஆம் வானத்துக்கு ஏறி போனார். எனவே நாமும் கூட ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி வாழ்வோம். அந்த வழியிலே நமக்கு இடர்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. எனவே பொய் வழிகளை விலக்கிவிட்டு மெய் வழியை தெரிந்து வாழ்வோம். தேவன் நம்மை கரம் பிடித்து அந்த வழிகளிலே ஆசீர்வாதமாக நடத்துவார் என்று விசுவாசிப்போம். தேவன் தாமே நம் அனைவருக்கும் போதுமானவராக இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.